ஈஸியாக திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் 1 கப் ரைஸு. இதை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. இதை வேறு பிளேட்டில் மாற்றி ஆரம்பிச்சு அதே பேனில் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் ப்ரௌனிஷாக வறுத்தாச்சு. அதையும் இந்த அரிசியோட சேர்த்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப் தண்ணி, அதே கப்பால் 2 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கரைய விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா பொடி பண்ணி வந்தாச்சு. இதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் மாற்றி குக்கரில் உள்ளே வச்சு நம்ம 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வறுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு பாருங்கள். நம்மளுடைய திருவாதிரை களி ரெடி. திருவாதிரை களி ரெடி. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.